ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கீங்களோ, 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2.5 கப் அளவு தண்ணி தேவை. அந்தளவுக்கு ஜவ்வரிசி தண்ணி நல்லா உறிஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே சேமியா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா பாயாச சேமியா தான் எடுத்துருக்கிறேன் நான். நல்லா இந்த நீல சேமியாவாக இருக்கும் இல்லையா, அந்த சேமியா எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். சேமியா ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. உப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கனாலும் ஊற வைக்கலாம். இல்லை டக்குன்னு செய்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வைக்கனாலுமே ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்து வரும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அப்பத்திக்கப்போ நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடியில் நல்லாவே ஒட்டிக்கும். கலரி விட்டு வேக விடுங்க. ஜவ்வரிசி நம்ம இப்படி அமைக்க பார்த்தா நல்லா வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கும். லைட்டாக வேகலைனாலும் ஒரு மாதிரி நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் குறையில, ஓரளவுக்கு இருக்குது. இதுலேயே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிடுச்சு, ஜவ்வரிசி கீழே ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வேகாமல் நீங்கள் சேமியா சேர்க்காதீங்க. ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்தாலுமே நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கலரி விடுங்க. சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருந்தேன். இப்போ 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இனிப்பு ரொம்ப திகட்டுற மாதிரி வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக மீடியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் 3/4 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 கப் சேமியாவுக்கு 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் சர்க்கரை தாராளமாக எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், சூடான பால் அப்படியே சேர்த்துடாதீங்க. காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இது பாலோடு சேர்ந்து இன்னொரு கொதி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா பால் கம்மியாக சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அப்படியே முந்திரி திராட்சை ரெண்டையுமே சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்துட்டேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. பாலோடு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போவே லைட்டாக நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே பாயாசம் கெட்டி ஆகிடும். ரொம்ப தண்ணியாட்டம் அப்படியே இருக்காது. சப்போஸ் நீங்கள் பால் கம்மியாக சேர்த்துருக்கீங்க, 1/2 மணி நேரம் கழித்து பாயாசம் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் லைட்டாக சூடு பண்ண பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செய்யக்கூடிய, நம்ம எப்போ அடிக்கடி செய்யக்கூடிய சேமியா ஜவ்வரிசி பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.